அத்துல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தமிழில் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஒன்றுபட்டதை இணைத்து வேறுபட்டதை வட்டமிடுவோம். ஓகேங்களா? அதாவது ஈக்குவலாக இருக்கிறது வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம், தள்ளி இருக்கிறத வட்டமிட போகிறோம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏரோப்ளேனை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வந்து இதை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா இது தூரமாக இருக்கிறத வந்து நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கத்தில் இருக்கிறத வந்து நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு தூரமாக இருக்கிறத ரவுண்ட் பண்ண போகிறோம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். இது பாருங்கள், பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள், இவங்க வந்து ஏரோப்ளேனை மேட்ச் பண்ணிட்டாங்க. செகண்ட் நம்ம இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு இது மேட்ச் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணலாம். இதோடைய இது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை மேட்ச் பண்ண முடியாது, இது டிஸ்டன்ஸில் இருக்குதுன்றதுனால இது இங்கே இருக்குது. ஸோ ரவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த காரு ரெண்டுமே மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த காரோடைய இன்னொரு இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரெயின் வந்து இது ரெண்டும் இங்கே இருக்கா? அடுத்து இதோடைய இது மூணாவது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எங்கே இருக்குது பாருங்கள், அடுத்து வந்து ஏரோப்ளேன் இருக்குது. ஸோ சேம் இதே ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதோடைய இது இங்கே இருக்குது பாருங்கள், இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் மேட்ச் பண்ணிக்கலாம். இதோடைய இது வந்து இங்கே இருக்குது, இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில்ட்ரன்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், வாகனத்திற்கு உரிய விலங்கு எது? எழுதுவோம், காரணம் கூறுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. மான், பூனை, புலி, வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, சிறுத்தைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட் மேட்ச் தான் பண்ண போகிறோம். இந்த வாகனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வரிக்குதிரையோடைய சாயலில் இருக்கா? ஓகேங்களா? வரிக்குதிரை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வரிக்குதிரைன்னு எழுதிடலாம். அது காரணம் கூறுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வரிக்குதிரை உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அது உடம்பெல்லாம் வரி வரியாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த வண்டியும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இது என்ன இமேஜு? இந்த வண்டி எந்த இது குறிக்கிறதுன்னா ஒட்டகச்சிவிங்கியோடைய உடம்பு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன இதுன்னா ஒட்டகச்சிவிங்கி. என்னது? ஒட்டகச்சிவிங்கி. இந்த வாகனம் என்னன்னா ஒட்டகச்சிவிங்கி. நெக்ஸ்ட்டு இது கார் மாதிரி கொடுத்துருக்காங்களா? இது எப்படி இருக்குது? இது இதோடைய இதில் இமேஜில் இருக்குன்னா பூனை மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது வந்து பூனைன்னு எழுதிடலாம். அடுத்து இது பாருங்கள், இது வந்து எந்த விலங்கோட ஒத்து போகுது? இந்த வாகனம் எந்த விலங்கோட ஒத்து போகுதுன்னா எந்த விலங்கு? சிறுத்தையில் தான் அது உடம்புல வந்து புள்ளி புள்ளியாக கருப்பு புள்ளிகள் இருக்கும். ஓகேங்களா? சிறுத்தை உடம்பு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இது நம்ம சிறுத்தைன்னு எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், இது வந்து இந்த வாகனம் வந்து புலி மாதிரி இருக்குது. ஏன்னா புலியோடைய உடம்புல தான் இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பிளாக் கலர் லைன்ஸு புலியோட உடம்புல தான் இருக்கும். ஸோ இது என்ன இமேஜு? இது என்ன வாகனம்னா புலியோடையது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து மான். ஓகேங்களா? மானுடைய உடம்புல தான் உங்களுக்கு புள்ளி புள்ளியாக இருக்கும். இங்கே சைட்லேயும் வந்து உங்களுக்கு 2 கொம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது என்ன வாகனம்னா மானுடைய வாகனம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.